வணக்கம் நண்பர்களே. போன வருஷம் இதே குளத்தை நான் ஏலம் எடுத்திருந்தேன். ஏலம் எடுத்து வளர்ப்பு மீன் விட்டுருந்தேன். குரோத்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 4 மாதத்தில் 1 கிலோ 3/4 கிலோ இதில் தீவனம் இருந்ததுனால நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வாவல் மீன் விட்டுருந்தேன், ஒரு 500 மீன் விட்டுருந்தேன். ஆனால் இந்த வாவல் மீனில் நான் ஒரு 50 மீன் கூட பிடிக்கல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, புதுசாக தடுப்பணை போட்டிருக்காங்க. 3 கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை போட்டிருக்காங்க. அந்த தடுப்பணையில் சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியாக மீன் எல்லாமே வெளியாயிருச்சு. அதனால் அது ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தது. அதனால் இந்த வருஷம் அதே தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த வலை இருந்துச்சு. அந்த வலையோட பின்னாடி சேஃப்டி வலை ஒன்று கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுனால இந்த வருஷம் நம்பிக்கையோடு இருக்கேன். எதுவும் டேமேஜ் ஆகிடாது அப்படின்னு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த டேம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. ஆனால் இதில் வந்து டேம் கட்டினதில் அவங்க பெரிய மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த இருக்குது பாதை, இது வழியாக வந்து இறங்குனா இதுலேருந்து இறங்கி இந்த பக்கம் ஏறுறதுக்கான வழிகள் இல்லை. நம்ம தாய் குதிச்சு தான் வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இது ரோடு சைட்லேருந்து இந்த தோப்பில் வந்தாலும் அந்த இதுலேருந்து இறங்கி வந்து இந்த இதை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு, தண்ணி திறந்து விட்றதுக்கு, ஏற்றி இறக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த தவறு செஞ்சிட்டாங்க. அது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு வலை ஒன்று போட்டுட்டேன். இதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இதுவும் யோசிக்காமல் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் அந்த டிஸ்டன்ஸில் இங்கேருந்து கொஞ்சம் லாங் விட்டு அதில் ஒரு வலை அடிக்கணும். வலை அடித்தா தான் நான் சேஃப்டி பண்ணலாம். இந்த டைம்லேருந்து நான் தண்ணியை திறந்து விட்டேன்னா இது புட்டுக்கிட்டு, இந்த வலையெல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியை திறந்து விட்ருக்கேன். பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஒரு சேஃப்டி வலை அடிச்சிருக்கேன். அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கேன். என்ன செய்வார்ன்ட்டு பார்ப்போம் கடவுள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளவு கட்டினவங்க அந்த டேமை மட்டும் விட்டுட்டாங்க, இந்த பாதையை விட்டுட்டாங்க.